மூன்றாம் அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரவ பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசுங்கப்பா, எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உணர்வு நாக்குங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை கொண்டு எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையினாலே நாங்கள் குத்தப்பட வேண்டும் அப்பா. இந்த வார்த்தையினாலே நாங்கள் ஆண்டவரே சோத்திரப்பா அழுகை பண்ணப்பட வேண்டும் அப்பா. இந்த வார்த்தை தான் எங்களை சரிப்படுத்த வேண்டும் கர்த்தாவே. இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு இடைபெடுமை பேசுங்க. இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற ஒரு காரியம்தான், நான் உன்னை சீக்கிரமாக சந்திப்பேன் வருவேன்னு சொல்லி நம்பியிருக்கிறேன். ஆனாலும் தாமதிப்பேனாகில் லேட்டாக ஆகிடுச்சு சொன்னாக்கா தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையால் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் கூட நம்ம பார்த்து சொல்லலாம், நான் வருவதற்கு தாமதமாக இருக்குன்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியணும். இன்னும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார். அல்லேலூயா. அவர் வருகைக்கு தாமதமாக இருக்குன்னு சொன்னாக்கா தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை என்ன பண்ண நீ அறிந்து கொள்ளு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அவைகளை குறித்து நாம் பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர். போதும் 19 2ஆம் அதிகாரம் 19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இனி நீங்க எப்படி இருக்க வேண்டாம், அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. இன்னைக்கு இந்த வசனங்களை குறித்து நம்ம என்ன பார்க்க வர சொன்னாக்கா தேவனுடைய வீட்டை குறித்ததான காரியம். தேவனுடைய வீடு, தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகை, அவைகளை குறித்து தான் பார்க்க போகிறோம். அப்போ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. நம்ம எல்லாரும் ஒரே நகரத்தாருன்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த உலகத்தில் அத்தனை கிறிஸ்துவ பிள்ளைகளுமே யாரை தான் இருக்கிறோம், ஒரே நகரத்தாரை தான் இருக்கிறோம். ஆனால் சில பேர் அது புரியாதவங்க தான், நீங்கள் கேரளாக்காரங்க, நீங்கள் கன்னடக்காரங்க, நீங்கள் இந்திக்காரங்க, நீங்கள் வெளிநாடு, நீங்கள் அந்த மாநிலம் இந்த மாநிலம், நீங்கள் அந்த ஜாதி. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே யாராக இருக்கிறோம், ஒரே நகரத்தாரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை விட மேலான ஒரு காரியம் என்னன்னா ஒரே வீட்டாருமா இருந்து. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எப்படி இருக்கு எதுன்னு இருக்கும். இவரே 3ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். இங்க என்ன சொல்றாருங்க, நாமே அவருடைய வீடாயிருப்போம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாம முழுசா அறிஞ்சுக்கிட்டு கிறிஸ்துவுக்காக நம்ம எப்போதுமே கிறிஸ்துவ போல வாழ்ந்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. நம்ம எப்படியா இருப்போம் சொல்லி சொல்றாரு, அவருடைய வீடா இருப்போம். அல்லேலூயா. பாருங்க, நாம யாருன்னு சொல்லி வேலை சொல்லுகிறது, நாம தேவனுடைய ஆலயம் சொல்லியிருக்குது இல்லையா.
இதே பொருந்திருக்கு சொல்லும்போது சொல்றாரு, நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன்னு சொல்லி இருக்குது இல்லையா? அப்ப இங்க நாமே தேவனுடைய வீடு, நாம் தான் தேவனுடைய சபை. அப்ப சபை, வீடு, ஆலயம் எல்லாமே யார் தான்? நாம தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுல என்ன குழப்பம் இருக்குங்களா? தேவனுடைய வீடு என்பது யாரு? தேவனுடைய வீடு எது? தேவனுடைய வீடு எது? எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய வீடு எது? நாம தான். தேவனுடைய ஆலயம் சொன்னாலும் நாம தான். தேவனுடைய சபை சொன்னாலும் எல்லாமே நாம தான். அல்லேலூயா. இன்னொன்று கூட வாசிக்கலாம். எபிரேயர் 2:11 வாசிக்கலாம். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இது இயேசு கிறிஸ்துவாலே தான் நம்ம என்ன பண்ணப்படுறோங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்த்தேன்னு சொன்னாக்கா நல்லா கவனிங்க. ஒரே பேரான குமாரன் சொல்லப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவை பிதாங்க சாட்சி இயேசு குறித்து சாட்சி சொல்லும்போது என்னன்னு சொல்லுவாங்க? ஒரே பேரான குமாரன் இல்லையா? என்ன எல்லாரும் எதுவும் தெரியாத மாதிரியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரே பேரான குமாரன் சொல்லிட்டு இப்போ ஒரு பத்திரிகையில் பேர் எழுதுவாங்கன்னு வச்சுங்களேன். பத்திரிகை எப்படி பேர் எழுதுவாங்கன்னு சொன்னாக்கா, அண்ணன் தம்பி இருந்தாக்கா மூத்த குமாரன் சொல்லி எழுதுவாங்க. அல்லது இளையவனுக்கு கல்யாணம் பண்ணாக்கா இளைய குமாரன் சொல்லி எழுதுவாங்க. அண்ணன் தம்பி இல்லைன்னு சொன்னாக்கா என்ன சொல்லுவாங்க? அது மாதிரி எதுவுமே பண்ணுடைய ஒரு ஏககுமாரன் சொல்லுவாங்க. இல்லை, ஒரே குமாரன்றதுக்காக ஏககுமாரன் அல்லது திருநெல் செல்வன் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அண்ணனோ தம்பியோ இருந்தாக்கா மூத்த சகோதரன் அல்லது இளைய சகோதரன் சொல்லிட்டு யாருக்கு திருமணம் அவங்கள போடுவாங்க. இப்போ இயேசுவுக்கு இப்போ யாரும் சகோதரன் இல்லை. அப்போ பிதா இயேசுவை என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு? ஒரே பேரான குமாரன். இப்போ இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரும் சம்பாதிச்சுட்டு ஒரு இடத்துல கூட இயேசுவை சந்திக்க அவருடைய சகோதரர்களும் தாயாரும் வராங்க. வரும்போது வந்து இது பண்ண இயேசுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு சீஷர்கள் சொல்லும்போது சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, அதை இயேசுவே உங்களுடைய தாயாரும் உங்களுடைய சகோதரர்களும் என்ன பண்ணுறாங்க, உங்கள் பார்க்கும்படி வராங்க அப்படின்னு சொல்லும்போது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுவார், அப்படியேப்பா கொஞ்சம் இருங்கப்பா, நான் எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன், எங்கள் அப்பாவை எங்கள் சகோதரர்களை போய் பார்த்துட்டு வரேன் அப்படியே சொன்னார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? யாருடைய சகோதரர், யாருடைய தாய் சொல்லி கேள்வி கேட்கிறார். இந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரமா இருக்கிறான்னு சொல்லி சொல்றார். அல்லேலூயா சொல்லமா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. சின்ன பிள்ளை அவங்க விட்டுருங்க, அவர் மன பேசுவார். ஆமா, நல்லா கவனிங்க. அப்போ இங்க யார் சகோதரன் சொல்றாரு? இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் எனக்கு யாரா இருக்கிறாங்க? தாய் சகோதரமா இருக்காங்க. அப்போ அதன் பிரகாரம் பார்த்து சொன்னாக்கா நம்ம எல்லாரையும் ஆண்டு என்ன பண்ணாருங்க? சகோதரனாக மாற்றிட்டார். இப்போ உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்குறேன், உங்க அண்ணன் யாரு? மூத்த அண்ணன் யாரு? உங்க அண்ணன் நிறைய பேர் இருக்கிறான் சரித்து பிரகாரமா. உங்க மூத்த அண்ணன் யாரு? உங்க மூத்த அண்ணன் யாரு சொல்லுங்க. இல்லையாப்பா அவரு? நம்முடைய மூத்த அண்ணனே யார் தான்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை நீங்க கொஞ்சம் சிந்திக்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீலிங் ஆகுது யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து அவர் தேவன், நம்ம மீட்டெடுக்க முடியாது, நம்ம அவர் சம்பாதிக்க முடியாத, நம்ம அவர் தெரிந்து கொள்வதற்காக அவர் என்ன ஆகிறாருங்க? சகோதரராக மாறுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவர் அதை பற்றி அதை சகோதரன் சொல்ல அவர் என்ன பண்ணலையா? வெட்கப்படல. அல்லேலூயா. இப்போ பாருங்க, பிதா இப்போ வேற பேர் ஆகி போச்சு. இப்போ ஒரே பேரான சொன்ன இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த அது பேரு பின்னாயிடுச்சுன்னா முதல் பேரானாக ஆயிடுச்சு. இப்போ வசனம் இருக்குது, அதை எடுத்து உங்களுக்கு சொல்லல, வசனம் இருக்குது. இப்போ என்ன ஆகி போச்சுங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு முதல் பேரானாக. முதல் பேரான என்ன? அதனுடைய அர்த்தம் என்னது? அப்பனா அப்போ நிறைய சகோதரர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதன் அர்த்தம் ஏற்கனவே ஒரே பேரான சொன்னாக்க என்ன அர்த்தம்? அது யாருமே இல்லை, அவர் ஒருத்தர் தான். அதான் முதல் பேரானவர் இல்லையா? ஒரே பேரானவர். ஆனா முதல் பேரான சொன்னாக்கா அப்ப கூட எத்தனை பேரு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப பாருங்க, பிதாவே என்ன பண்றாரு? அங்கீகரிச்சிட்டார். இயேசு நம்மளை சகோதராக அங்கீகரித்து வெட்கப்படாம இருந்ததுனால பிதா அங்கீகரித்து என்ன பண்றாரு? இயேசு பார்த்து சொல்றாரு, இதுக்கப்புறம் நீ ஒரே பேரானவர் இல்லப்பா, நீ முதல் பேரான பிள்ளையா நீ மாறிட்ட. உன் கூட இருக்கிற எல்லாரையும் சகோதராக அங்கிட்டு தம்பியாக மாற்றிட்டு பத்தியா?
இப்போ நீ முதல் பேரானவன் இருக்கிற. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக எவ்வளவு செஞ்சிருக்கிறார் பாருங்க. இவைகளை நினைச்சே கர்த்தர் நாமத்தை எப்போதும் அவர் நன்றி சொல்றவர்களாக நம்ம இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, அது ஒரு பக்கம் இருக்குது. இப்படி குடும்பத்துல அப்போ இவ்வளவாக தன்னுடைய பெற்றெடுத்த தாயும் சரி சகோதரும் சரி, அவர் தாயாவும் சகோதரர்கள் என்னல யார தாயும் சகோதரர்கள் என்றாரு? வார்த்தையின்படி கேட்கிறவர்களை என்ன பண்றாரு? அவர்களை சகோதரராக என்ன பண்றாரு? மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ வார்த்தைன்றது யார் தான்? வார்த்தை. யோவான் சொல்லும்போது சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்துச்சு. அப்போ தேவனே வார்த்தை என்ன பண்ண முடியாதுங்க? பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் வார்த்தை மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறாருங்க? நம்ம மாற்றி இருக்கிறார். சகோதராக நம்ம அவரை மாற்றி இருக்கிறார். அப்போ அவர் மூத்த சகோதரனாக நமக்கு இருக்கிறார். அப்போ குடும்பத்தில் நம்மை அவர் என்ன மாற்றிருக்காருன்னு சொன்னாக்கா சகோதராக நம்ம மாற்றிருக்கிறார். அதே குடும்பத்தில் சகோதராக மாற்றிருந்தாலும் கூட நம்மை அவர் ஒரு வீடாக, தேவன் குடியிருக்கிற ஒரு வீடாகவும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? மாற்றி இருக்கிறத குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, வீட்டில் நடக்க வேண்டிய முதலாவது நாமே தேவனுடைய வீடு என்று சொல்லி நம்ம அதனுடைய விளக்கத்தை பார்த்துட்டு வரோம். அப்போ தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகைகளை நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா. இப்போ சகேவை பற்றி நமக்கு நல்லா தெரியும். சகேவு ஒரு குள்ளமான மனுஷனாக இருந்தபடினால இயேசுவை பார்க்க அவன் ஆசைப்பட்டான். இயேசு பார்க்கணும்னு சொல்லி அவன் யோசிக்கும் போது அவன் கொஞ்சம் குள்ளனாக இருந்தபடினால கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்து மேலே, காட்டு மரத்து மேலே ஏறிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்? இயேசுவை பார்க்குறான். இயேசுவை பார்த்த உடனே இயேசு அவனை பார்க்குறாரு. பார்த்து என்ன பண்ணுறாரு? சகேவே உன் வீட்டில் தான் நான் தங்கணும் வாப்பான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ கூப்பிடும்போது அவனும் அழைச்சிட்டு சந்தோஷமாக போகிறான். போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லலாம் தெரியலங்க. சீக்கிரமாக இறங்கி வா, சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே அவன் என்ன பண்ண சொன்னாக்கா, இதுதான், வேற எதுவுமே இல்லை, நான் இதான் பார்க்குறேன். அங்கே உள்ள என்ன நடந்துச்சு போச்சு அதெல்லாம் அங்கே இல்லை. ஒரு பிரசங்கம், ஒரு செய்தி, எப்பா நீ இப்படி இருக்கிற, நீ மாறிக்கோ, இப்படியெல்லாம் இல்லை. இயேசு அந்த வீட்டுக்கு போனார். போன உடனே சகேவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன், நான் ஒருவருக்கு எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நானும் தனியை திருப்பி செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவன் நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய. அப்போ இந்த வீடுன்றது யாரு? இல்ல இங்க இங்க இதுலயே வாங்க. இந்த வீடுன்றது யாரு? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு சொல்றாரு இல்லையா? சொல்லிவிட்டு இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன். அப்ப இந்த வீடுன்றது யார் தான்? சகேவு தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இவனும் இந்த வீட்டுக்கு, இவனும் என்ன வரான்? ஆபிரகாமுடைய பிள்ளையா இருக்கிறான். அப்போ இந்த வீடுன்னு சொல்றது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்புன்னு சொல்றது யாருன்னு சொல்றாரு? சகேவு பார்த்தா சொல்றாரு. அப்ப சகேவுக்கு என்ன வச்சுங்க? ரட்சிப்பு வந்தது. வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து சகேவுக்கு ரட்சிப்பு வந்தது. சகேவுக்கு எப்படி ரட்சிப்பு வந்தது? அங்க ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? எதுவுமே கிடையாது. என்ன நடந்துச்சு? நான் நினைக்கிறேன் இயேசு வந்த உடனே அவன் குத்தப்பட்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு வந்த உடனே அவர் பரிசுத்தர், ஒரு பாவத்தை அறியாத பரிசுத்தர், சுத்த கண்டர். ஸ்தோத்திரம். ஆனா அவன் அப்படியே ஆப்போசிட், அத்தனை பாவி அவன். ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க இவன் பாவியான மனுஷன் சொல்லிட்டு. அப்போ இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கூட மீறி இயேசு வராது. அதை அவங்க பார்க்கலாம் பாருங்க. இவன் பாவியான மனுஷன், இவன் வீட்டுக்கு தங்க போறாரு சொல்றதான கூட சொல்றாங்க. இதுதான் நடக்குது சம்பாஷணை. ஆனா வீட்டுக்கு போய் ஒரு பிரசங்கம் பண்ணாரு இயேசு கிறிஸ்து, அதனால கிடையாது. ஆனா அவன் உடனே சொல்றான், என் ஆசிரியர் பாதி தரேன், யார்கிட்ட எதனா அநியமா வாங்கினா நான் திருப்பி தரேன் சொல்றான். அப்போ பிரியமானவர்களே, அவன் அங்க என்ன நடந்துன்னு சொன்னாக்கா, இயேசு போன உடனே அவன் இருதயத்திலே அவன் குத்தப்பட்டவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. சபைக்கு நம்ம வருகிற பொழுதெல்லாம்
அல்லது நீங்க எப்போதெல்லாம் தேவ சமூகத்துக்கு போகிற பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையினாலே நாம் குத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த ஒரு மனுஷன் சபைக்கு வந்து ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு என்னை குத்துக்கிற, அந்த வார்த்தை கொண்டு பேசுகிறான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்து பாரு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்ன பேசுகிறான்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு நாள் தேவனுடைய பிள்ளாக தேவனுடைய வீடாக நீங்கள் இருக்கவே முடியாது. நீங்கள் உங்களை நீங்கள் வஞ்சித்து போடுகிறீர்கள், நீங்கள் உங்களை நீங்கள் ஏமாற்றி போடுறீங்களே தவிர நீங்கள் ஒரு நாள் தேவனுடைய வீடாக மாறவே முடியாது. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என்ன என்ன என் ஆண்டு வார்த்தையானது என் இழுத்தந்து கிழிக்கிறது, என்னை குத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்போது உணர்கிறோமோ அப்படிதான். நல்லா கவனிங்க, இயேசு போன உடனே அவன் என்ன பண்ண மாட்டாங்க, குத்தப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு எப்படி நமக்குள்ள வராரு, தேவனுடைய வார்த்தையா வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தேவனுடைய வார்த்தையா வருகிறார். அதுதான் முன்னாடி சொன்னேன், வார்த்தை தான் என்னது, தேவன் தான் வார்த்தை. அப்போ அன்றைக்கு இயேசு போனா, அவன் குத்தப்பட்டு அவன் மனம் திரும்பினா, இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில வார்த்தை என்கிற இயேசு நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுங்க, எதையும் குத்தப்பட வேண்டும். எதையும் குத்தப்பட்டால் மட்டுமே தான் நமக்குள்ளாக மனம் திரும்புதல் உண்டாகும். அல்லேலூயா சொல்லமா, அல்லேலூயா. அப்போ இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு முதலாவது எப்படி வந்து சொன்னாக்கா, அவனுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வீட்டுல முதலாவது நடைபெற வேண்டியது என்ன சொன்னாக்கா, மனம் திரும்புதல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நல்லா கவனிங்க. நாமே தேவனுடைய வீடு, ஆலயம், சபை எதுன்னு சொல்லிடலாம். நாம இன்னைக்கு எதை பற்றி பார்க்கறோம், அந்த ஒரு வார்த்தை தான், தேவனுடைய வீடு. நாமே தேவனுடைய வீடு. அந்த ஆலயம் ஓகே, சபையும் ஓகே தான். ஆனா ரெண்டு விட்டுடுங்க. நான் கேட்கும் போதெல்லாம் என்னதான் சொல்லுங்க, நாம் யாரு, தேவனுடைய வீடு. ஒரு இடத்த கூட ஆண்டவர் சொல்லுவார், எப்பா சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டுவார். அப்போ இன்னொருத்தர் சொல்லுவார், தீர்க்கதரிசனம் சொல்லுவார், நீ எப்படிப்பட்ட ஆலயத்தை நீ அவருக்கு கட்டுவ, அவருடைய பூமி அவருக்கு பாதபடி, வானம் அவருக்கு சிங்காசனம். அவருக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்ட முடியுமா, முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து கூட உயிரோடு வாழ்ந்த நாட்களில் சொல்றாரு, எவ்வாறு காலத்தை பாருன்னு சொல்லிட்டு ஆலயத்தை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க. சொல்லும்போது சொல்லுவார், அவர் என்ன சொல்லுவாருங்க, இது இழுத்து போடுங்க, நான் 3 நாள் கட்டுவேன்றாரு. அப்போ 3 நாள் கட்டுறது அந்த வீடு எது, அந்த ஆலயம் எது, அதான் ஆலயம், சபை, வீடு எது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை தாங்க சொல்றாரு, நம்மளை கட்டுறது தான் சொல்றாரு, சபையை கட்டுறது தாங்க சொல்றாரு. அப்போ இந்த ஆலயத்தை இல்ல, அவர் குடியிருக்கிற ஆலயமாக நம்ம தான் ஏற்படுத்தி சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, சொல்றோம். நம்ம தான் உருவாக்குறார், சபையை உருவாக்குகிறாங்க. அப்போ சபைன்றதும் ஆலயன்றதும் வீடுன்றதும் யார் தான், நாம தான். நம்ம உருவாக்குன்றதுக்காக தான் என்ன பண்றாங்க, அதை சொல்லுகிறார். அப்போ தேவன் இங்கே குடியிருக்குன்னு சொன்னாக்கா, முதலாவது இதோ இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது சொல்றாரு பார்த்தீங்களா. அப்போ நம்ம இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும்னு சொன்னாக்கா, முதலாவது என்ன இருக்கணுங்க, மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் 7 திருச்சபைக்கு எழுதும்போது 2 திருச்சபையில் எந்த விதமான குறையும் கிடையாது. ஆனா மீதி இருக்கிற 5 சபையில குறை இருக்கிறது. என்ன சொல்லுவாரு, உங்ககிட்ட இந்த குறை இருக்குது, நீ என்ன பண்ணு, மனம் திரும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். அப்போ பிரியமானவர்களே, சபைக்கு தான் என்ன வேண்டியதா இருக்குதுங்க, மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இது யோவான் கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, யோவான் என்ன சொல்றாருங்க, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குது சொல்றாரு. அதே வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. முதல் பிரசங்கம், முதல் வார்த்தை வேற, சாத்தான்கிட்ட பேசும்போது சொல்றாரு, அவருடைய முதல் பிரசங்கமே என்னதான் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், ஸ்தோத்திரம். ஆனா இதே வார்த்தையை எல்லாரும் சொல்லல, பிறகு வந்து அப்போஸ்தலர் சொல்லல. ஏன் மனம் திரும்ப பரலோகராஜ்யம் சமீபம் சொல்லல? ஏன் அந்த வார்த்தை யாருக்கும் உச்சரிக்கல? யோவான் சொன்னாரு, பிறகு இயேசு சொன்னாரு. ஏன் அதன் பிறகு வருகிறது யாருமே சொல்லல? இயேசு கிறிஸ்து அதுதான் முன்னாடி சொல்லிட்டாரு, இங்க நிக்கிறவங்க சிலர் தேவ ராஜ்யத்தை காணும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அப்போ இங்க இருக்கிற சில பேர் சாவத்துக்கு முன்பாக தேவ ராஜ்யத்தை என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க அது சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ எதை குறித்து தான் அவர் தேவ ராஜ்யத்தை பற்றி சொன்னாரு? பரலோக ராஜ்யம், தேவ ராஜ்யம் எல்லாமே என்னது ஒண்ணுதான். அதுல எந்த சந்தேகம், ஏதாவது சந்தேகம் இருக்குதா? சரி, ஓகே. அப்போ பரலோக ராஜ்யம் பார்த்தாலும் தேவ ராஜ்யம் பார்த்தாலும், அப்போ இதோ மனிதர்கள் பரலோக ராஜ்யம் சன்மையா இருந்து சொல்றாரு. ஆனா அதாவது தேவ ராஜ்யத்தை காணும் முன்பாக மரணத்தை சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அதுக்கு முன்பாக என்ன பண்ணாங்க, மரிக்கிறதுக்கு முன்பாகவே அவர் பார்த்துருவாங்க சொல்லி சொல்றாரு. அதனால தான் அப்போஸ்தலர் என்ன பண்ணலங்க, மனம் திரும்பி பரவ சன்மையா சொல்லி ஒரு வார்த்தையை என்ன பண்ண யாருமே சொல்லவே இல்லை. ஏன்
தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. எப்போ வந்துச்சு? தேவனுடைய ராஜ்யம் எப்போ வந்துச்சு? இல்ல அட்ரஸ் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல தேவனுடைய ராஜ்யம் வந்தது. அல்லேலூயா. அட்ரஸ் வேணும்ல, நாள் வேணும்ல. தேவனுடைய ராஜ்யம் எப்போ வந்துச்சு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. அப்போ ஆரம்பத்துல மனம் திரும்புதல் வேண்டும். மனம் திரும்பும் போது என்ன வரும்? தேவனுடைய ராஜ்யம் வரும். பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் வரும். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சான்னு சொல்லி கேள்வி கேட்கறான். வந்துருச்சா? எங்க இருக்குது? அப்ப பரிசுத்தாவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்தாவியானவர் இறங்குனாரு பாத்தீங்களா? அப்ப ராஜ்யம் என்றாலே என்னங்க? ராஜ்யம் என்னது? ஒருத்தர் ஆளுகை செய்கிறது தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை ஆளுகை பண்றது யாருங்க? முக ஸ்டாலின் ஆளுகை பண்றாரு. அவர் ஒன்று சட்டம் போட்டு அதை செய்யாம இருக்க முடியுமா? அப்போ நாம எந்த ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம்? நாம பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரோம், அது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம். அப்ப நம்ம ஆளுகை பண்றது யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை பண்ணினா பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு? செய்யணுமா செய்யறது இல்லையா? நிறைய செய்ய மாட்டேங்க. அவன என்ன அர்த்தம்? நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீ சொல்றது நான் என்ன கேட்கறது சொல்லிட்டேன்னா அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம இல்லை. அப்போதே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குதுங்க? மனம் திரும்புதல் வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே நம்ம மீறிட்டப்பா. மனம் திரும்புதல் என்னதுங்க? நம்ம ஏதோ தப்பான ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கிறோம். இது தப்பான ரூட்டு, திரும்பி வா அதுக்கு பேர் தான் என்னது? மனம் திரும்புதல். அல்லேலூயா. அப்போ நம்மள மனம் திரும்புறதுக்கு எதுக்காக சொல்றாரு? நீ போய் கொடுக்குற பாதை தப்பு, நீ செய்யற செயல் தப்பு, நீ பண்ற எல்லாமே தப்பு, திரும்பி அவர்கிட்ட வந்தா அவர் என்ன பண்றாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்றாரு? வைக்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம என்ன பண்ணப்படுங்க? இடைப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்த வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்தும் போது தான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். அதுக்கு முதலாவதாக நம்ம என்ன பண்ணுங்க? மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால குத்தப்பட வேண்டும். சகே தேவனுடைய வார்த்தையினால குத்தப்பட்ட போது அவனுக்குள்ளாக என்ன வந்துச்சுங்க? மனம் திரும்புதல் வந்துச்சு. அது சொல்லிருக்கலாம், ஆண்டவரே என் வீட்டுக்கு வந்துட்டீங்க, என்னை எப்படியா ரட்சித்துருங்க, என் பாவத்தெல்லாம் நான் அறிக்கை செய்கிறேன், எனக்கு என்ன பண்ணுங்க? மன்னிங்க சொல்லி என்ன கேட்டான்? எதையுமே கேட்கல. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுற சொன்னாக்கா? மனம் திரும்புன்னு சொன்னாக்கா, ஆண்டவரே எனக்கு பாவத்தை மன்னிங்க, இவ்வளோ பாவம் செய்யுங்க. பெரிய மனவில் பாவம் 2 வகை இருக்குதுங்க. ஒன்று, எனக்கும் தேவனுக்கும் நான் விரோதமாக பாவம் செஞ்சுட்டா ஆண்டவர் என்ன மன்னிங்க சொல்லும்போது அவர் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார், அவர் மன்னிப்பார். ஆனால் இன்னொரு விதமான பாவம் இருக்குதுங்க. அது என்னதுங்க? எனக்கும் சகோதரனுக்கும் விரோதமாக இருந்தாக்கா ஆண்டவரே என்ன மன்னிங்க சொன்னதே நிறுத்து. முதலாவது அங்கே ஒப்புரவாக்கிட்டு அங்கே மன்னிப்பு கேட்டு என்ன பண்ண? நான் எப்போதும் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். நீ என்ன பண்ண? அங்கே போய் அங்கே மன்னிப்பை கேட்டுட்டு இங்கே வா. 2 விதமான மன்னிப்பு இருக்குது. நிறைய பேர் கத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, ஆனால் எங்கே ஒப்புரவாக வேண்டிய விஷயத்தில், மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயத்தில் மற்ற நபரோடு கூட ஆகணுமோ அங்கே பண்ணுறதில்லை. நிறைய பேர் மிஸ்டேக்கு. பிரியமானவர்களே, இதை கீழ்ப்படிஞ்சால் மட்டுமே தான் நம்ம மன்னிப்பை பெற முடியும். அந்த மனம் திரும்புதல் தான் தேவனுடைய வீடாக நம்ம மாற முடியும். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மனம் திரும்பி இருக்கிறதோ அவன் தான் தேவனுடைய வீடாக மாற முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சகேவை பார்த்தா சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த சகேவை வீட்டில் என்ன பண்ணுவேன்? நான் வாசம் பண்ணுவேன். அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பு சாதாரண நினைச்சிட்டு இருக்கிறோம். ரட்சிப்பு சாதாரண நினைச்சிட்டு இருக்கிறோம். ரட்சிப்பு சாதாரண விஷயமே கிடையாது. புரிஞ்சுங்களா? எந்த ஒரு பாவமான என்ன பண்ணாதுங்க? மேற்கொள்ளாது. எந்த தீங்காம என்ன பண்ணாதுங்க? மேற்கொள்ளாது. தேவன் என்ன பண்ணாருங்க? அவரை ரட்சித்து இருக்கிறார், பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் தேவனுடைய ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்ட சாதனம் சொல்லிட்டு போறோம். ரட்சிக்கப்பட்டு சொல்லிவிட்டு என்னென்னலாம் பேசுறோம், எதெல்லாம் பண்றோம் அப்படின்னா என்ன இல்லைங்க? முழுமையான மனம் திரும்புதல் இல்லை. ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்பினாதான் என்ன பண்ணப்படுவோம்? ரட்சிக்கப்படுவோம். இது அடிப்படையான காரியம். இது அடிப்படையான சத்தியம். மனம் திரும்ப முழுசா நம்ம புரிஞ்சிக்காம
நாமளே ஏமாத்திட்டு போன சொன்னாக்கா பரிதாபம் நல்லதாங்க. அப்ப தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகை முதலாவது என்ன இருக்குதுங்க? தேவனுடைய வீட்டில் மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, ஓகே. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாமா? மத்திய 16ஆம் அதிகாரத்தில் 20 வாசிப்போம். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே நட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திருப்பி இருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டு இருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாயத்தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்றது சொன்னாக்கா, இப்போ நம்ம பார்த்து அவர் ஆண்டவர் இப்போ சொல்கிறான்னு வச்சிங்களேன். இதை உங்களுக்கு செய்யப்பட்ட அற்புதங்களை நான் வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கு நான் சொல்லியிருந்தா என்றைக்கே மனம் திரும்பி இருப்பார்கள். அப்படி எடுத்துக்கொள்ளலாம். எப்படிங்க? இப்போ ஒரு தேசத்துக்கு இவ்வளோ அற்புதத்தை அதை செஞ்சிருக்கிற பார்த்தீங்களா? இந்த கிரிகளை நான் உங்களுக்கு செஞ்சிருந்தா அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? மனம் திரும்பி இருப்பாங்க. உங்களுக்கு அவ்வளோ செய்தும் நீங்கள் என்ன பண்ணல? மனம் திரும்பலைன்னு சொல்லிட்டு ஒரு பட்டணத்தை கொடுத்து ஒரு பட்டணத்துக்கு உதாரணத்துக்கு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மள இதுக்கு இந்த வசத்துக்கு நேராக நம்ம இப்படியே எடுத்துக்கொண்டு சொன்னாக்கா, கோயிலூர் திருசபையாரே உங்களுக்கு செய்யப்பட்ட பலத்த காரியங்கள் அல்லது பலத்த வெளிப்பாடுகள், ஸ்தோத்திரம், உண்மையாகவே இவனுடைய பிரசங்கத்தை எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரியல. பெரிய பெரிய ஊழியக்காரர் கூட நடத்த முடியாத அளவில் நமக்கு வெளிப்பாடுகள் உள்ள ஒரு வார்த்தைகளை பேசும்போது நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னாக்கா, நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் வேற எந்த சபையிலாவது நடந்திருந்தா அவங்க மனம் திரும்பி இருப்பார்கள். ஆனா நீங்க என்ன பண்ணல? இன்னும் மனம் திரும்பவில்லை. அல்லேலூயா. நீங்க அப்போ இந்த காரியம் அப்போ வேத வசனம் சொல்லுதுங்க, எவனத்துல அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனத்துல அதிகம் கேட்கப்படும். என்ன கேட்கப்படுங்க? ஏதோ எங்களுக்கு நிறைய தெரிஞ்சிச்சுங்க, நிறைய எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு, நிறைய வெளிப்பாடு வந்துருச்சுங்க சொல்லி தலகனை பிடிச்சி ஆனதுக்காக அது கொடுக்கல. எதுக்காக கொடுத்தாருங்க? தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கிறதுக்காக கொடுக்குறார். தேவனுக்காக பயணக்கம் வாழ்வதற்காக கொடுக்குறார். ஆகினால் தான் எவனத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனத்தில் அதிகம் கேட்கப்படும். ஆண்டவர் எவ்வளோ வெளிப்பாடுகள் நமக்கு கொடுக்குறாரோ அவ்வளவுக்கும் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுங்க? தேவன் நமக்கு மகிமையாக நம்ம வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். ஒரு நாள் வரும், அது கணக்கு ஒப்பிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், இந்த தூணெல்லாம் பேசும், அப்புறம் தூணெல்லாம் சாட்சி சொல்லும், இதெல்லாம் அவனுக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அதிகமாக கத்தம் கொடுத்தா அதிகமாக நம்ம என்ன பண்ணுங்க? கணக்கு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். அப்போ அதுதான் சொல்றேன், இந்த காரியமெல்லாம் மற்ற ஜனங்களுக்கு சொல்லியிருந்தா எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்களா? ஆகினால் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற ஒரு விஷயம், மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய வீடாக இருக்குன்னு சொன்னாக்கா என்ன பண்ண? முதலாவது மனம் திரும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, ஓகே. ரெண்டாவது காரியத்தை பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனத்தை வாசிக்கலாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவது என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்துக்கு திருப்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவர்களை புசித்து குடியுங்கள். வேலைகள் தன் கூலிக்கு பத்திரனாய் இருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதீர்கள். இப்போ அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிற ஒரு கட்டளை என்னன்னாக்கா, ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவரிடத்துல தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களுக்கு திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் என்ன பண்ணுங்க? தங்கி இருங்க. அப்போ அந்த வீட்டில் நீங்கள் கூறின சமாதானம் அந்த வீட்டில் இல்லைன்னு சொன்னாக்கா அங்கே என்ன பண்ணாதீங்க? அங்கே இருக்காதீங்க, தங்காதீங்க என்று சொல்கிறார்.
நல்லா கவனிங்க. ஒரு சீசனுக்கு இயேசுக்கு சொல்றா பாருங்க. ஒரு சீசன், இப்போ நீங்கள் தான் ஒரு சீசன் கூட வச்சிங்க. நீங்கள் ஒரு சீசன் இல்லை, பக்கத்தில் யாரை பார்த்து அப்படியே நீங்கள் ஒரு சீசன். இந்த சீசன் ஒரு வீடு அந்த பக்கத்து வீட்டுக்கு போகிறான்னு வச்சுங்க. அந்த பக்கத்து வீட்டில் சமாதானம் இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணாதா அந்த வீட்டில் போய் இருக்காத அனுசன் சொல்கிறார். இப்போது கடவுள் ஒரு சீசனையே ஒரு வீட்டில் போயிட்டு சமாதானம் இல்லாத வீட்டில் இருக்காதுன்னு சொல்லும்போது கர்த்தர் அங்கே இருப்பாரா? சொல்லுங்க. ஒரு சீசனே அந்த வீட்டில் இருக்கக்கூடாது சொல்லும்போது கடவுள் அங்கே இருப்பாரு. அப்ப எங்க இருக்கிறாரா கடவுள்? எங்க இருக்கிறாரா? சமாதானம் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இரண்டாவதாக தேவனுடைய வீட்டில் என்ன இருக்கணுங்க? முதலாவது தேவனுடைய வீட்டில் என்ன இருக்கணுங்க? மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய வீட்டில் என்ன இருக்கணுங்க? சமாதானம் இருக்க வேண்டும். சோதரம். சரி, சமாதானத்துக்கு ஆப்போசிட்டான காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான், சமாதானத்துக்கு ஆப்போசிட் விஷயம் நமக்கு தெரிஞ்சாதான் சமாதானம் எதுன்னு சொல்லி நமக்கு என்ன பண்ண தெரிய வரும். அப்போ சமாதானத்துக்கு ஆப்போசிட் என்ன காரியத்தை நம்ம சில காரணம் பார்க்கலாம். மத்திய சுவிசேஷம் மனப்பட வசனம் தான் இது. மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நம்மளை 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறார் கடவுள். பிள்ளைகள், புத்திரன், பூர்ண புருஷன் இல்லையா? நமக்கான சர்டிஃபிகேட், நம்ம வளர்ச்சிக்கான அடிப்படை காரியம். நல்லா கவனிங்க. இப்போ பிள்ளை அவருடைய நாமத்தின்படி விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு என்ன பண்றாரு? அதிகாரம் கொடுக்குறார். தேவனுடைய பிள்ளை. ஓகேங்களா? ரெண்டாவது, இப்போ புத்திரன். பிள்ளைக்கு புத்திரனுக்கு வித்தியாசம் நமக்கு தெரியணும். புரியுதுங்களா? ஒரு இடத்துல சொல்லுவாரு, உங்க அதாவது ஒரு சத்துருவை சிநேகிங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். இப்படி செய்வதனால் தேவனுடைய புத்திராக இப்படி சொல்றாரு. அப்போ இப்படி சத்துருவை சிநேகிக்கிறவன் அந்த அந்த வசனம் எங்க இருக்குதுங்க? மத்தியில் தான் இருக்குது. அதாவது 5ஆம் அதிகாரத்தில் 44 வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். பாருங்க, இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். நல்லா கவனிங்களா? இப்போ தேவனுடைய பிள்ளைக்கும் புத்திரனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சொன்னாக்கா, இப்போ தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணுவான்? தேவனுடைய பிள்ளை என்ன பண்ண சொன்னாக்கா, இப்போதான் குழந்தையா இருக்கலாம். குழந்தையா இருக்கும்போது இந்த குழந்தைத்தனம் என்பது வேறு, கத்தர் சொல்லுகிற கேட்டகரியில் இருக்கிற குழந்தைத்தனம் என்பது வேறு. நீங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு தெரியும், நான் சொல்றேன் பாருங்க. இப்போ பிள்ளை என்ன பண்ண சொன்னாக்கா, அவன் சகிக்க மாட்டான், அவன் பொறுத்துக்கொள்ள மாட்டான். புரியுதுங்களா? அவன் என்ன பண்ணுவான்? எதிர்த்து நிற்பான். ஆனா வேதம் சொல்லுகிறது, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இதை செய்யாதவன் அப்படி ஆப்போசிட் சொல்லுங்க பாப்போம். இது செய்யாதவன் தேவனுடைய புத்திரராக இருக்க மாட்டான். எப்படியா இருக்கிறான்? குழந்தையா இருக்கிறான். புரியுமே சொல்லனாக்கா, பிள்ளைன்றது இன்னொரு வார்த்தை, குழந்தையா இருக்கிறான். அப்போ நாம இப்படி செய்யணும்னு சொன்னா நாம யாரா இருக்கணும் அர்த்தம்? இன்னும் குழந்தையா தான் இருக்கிறோம். இப்படி செய்வதனால எப்படியா இருக்கிறோம்? அப்ப நல்லா புரிஞ்சுங்களா? இப்போ இன்னொரு உதாரணம் சொல்ற பாருங்க. குழந்தை யாரு? ஜாய்சனுடைய சொத்து பூரா, ஜாய்சனுடைய அப்பா யாரு? விமலுடைய சொத்து பூரா யாருக்கு சொந்தம்? விமலுடைய சொத்து பூரா ஜாய்சனுக்கு சொந்தம். இப்போ ஜாய்சன் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியுமா? இதுவே ஜாய்சன் நல்ல வாரி பிரயாசத்தில் புத்திரனா திருமணத்துக்கு நிற்கிறாரு. இப்போ என்ன பண்ணுவாரு? சாவி எடுத்து, எப்போ இந்த சொத்து, இந்த வீடு, ஆஸ்தி எல்லாம் உனக்கு என்னது? இந்தா உனக்கு தான், நான் சம்பாதிச்சேன், வச்சு என்ன பண்ணிக்கோ, அனுபவித்துக்கொள்ளு. இப்போ ஜாய்சன் இப்போ பெரிய புத்திரனை என்ன பண்ணுவாருப்பா? அனுபவிப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தர் நமக்கு
தேவனுடைய பிள்ளையாக மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையா மாறி வந்துட்டோம். ஆனா எல்லா சொத்தும் நமக்கு சொந்தம், நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனாலும் நம்ம என்ன பண்ண முடியல, அதை சுதந்திரிக்க முடியல, ஆளுகை பண்ண முடியல. எப்போ ஆளுகை பண்ணுவோம்? புத்திரனா மாறினா தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆளுகை பண்ணுவோம். அல்லேலூயா. ஏன் இத்தனை வாக்குத்தத்தங்கள் எனக்கு நிறைவேறாம போகுது? நீ என்னவா இருக்கிறீங்க? அப்ப இன்னும் குழந்தையா இருக்கிறீங்க, இன்னும் என்னவா மாறல. அதை சுதந்திரிப்பதற்கு புத்திரனாக பெரிய ஆளாக வரல. ஒரு வாலிப வயத ஒரு குடும்பஸ்தனாக என்ன பண்ணல, வரல. அதுதான் சொல்றாரு, இப்படி என்னவா இருக்கிற என்ன சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். அல்லேலூயா. அப்ப எந்த ஒரு மனுஷன் சமாதானம் பண்ணுகிறவனாக இருக்கிறானோ அந்த வீட்டில் என்ன பண்றாரு, கர்த்தர் குடியிருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் யாரா இருக்கிறான், புத்திரனாக இருக்கிறான். அவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணுகிறான், தேவன் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தையும் என்ன பண்றான், சுகித்து வாழ்கிறான். அல்லேலூயா. நீங்க முடிவு பண்ணீங்க, ஏன் எனக்கு இதெல்லாம் கிடைக்கலன்னு சொன்னாக்கா இன்னும் நம்ம குழந்தையா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சரி, இந்த சமாதானத்தை குறித்து சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். மத்திய கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. 13 வேண்டாம். விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், போதும். இங்க பாருங்களேன், 19 வாசிக்கிறேன். மாம்சத்தின் கிரிகள் வெளியேறாம இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம் சொல்லிட்டு இப்போ தேவன் நம்மளை பார்த்து வீடுன்னு சொன்னது எதை தான் சொல்றாரு, நம்மளை தான். இப்போ நம்ம எப்படியா இருக்கிறோம்? இப்போ இல்லை, நாம தேவனுடைய வீடா இருக்கிறோம். நாம தேவனுடைய வீடு அந்த வீடு எப்படியா இருக்குது? சரீரமா இருக்குது, இல்ல மாம்சமா இருக்குது. புரியுதுங்களா? இதுதான் நான் கேட்க வந்தேன். நம்ம அந்த தேவனுடைய வீடு எப்படியா இருக்குது? இப்போ உருவகத்துல மாம்சமா இருக்குது இல்லையா? அப்போ அந்த மாம்சத்துல அவர் குடியிருக்கிறார். அதாவது நம்ம இடத்துல அவர் என்ன பண்றாரு, நம்ம வீடா இருக்குது, அவர் குடியிருக்கிறார். அது நாம் தான் அவர் வீடு. சரி, அவர் குடியிருக்கிற அது விட்டுருங்க. நம்ம யாரா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு, தேவனுடைய வீடா இருக்குன்னு சொல்றாரு. இந்த வீடு தான் எப்படியா இருக்குது? இப்போதைக்கு கண்ணால பார்க்குற விதத்துல சரீரமா இருக்குது. அப்போ அது மாம்சம். இன்னொரு வார்த்தை சொன்னா மாம்சம். அப்போ மாம்சத்துக்கு கிரியை எப்படியா இருக்குதுங்க? வெளியரங்கமா இருக்குது. எப்படி வெளியரங்கமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு, அவையான விபச்சாரம். பாருங்க, இந்த மாம்சத்துக்கு கிரியை எப்படி இருக்குங்க? வெளியரங்கமா. என்னது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம். இதெல்லாம் ஒரு லிஸ்ட். அதை விட்டுடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா சமாதானம் என்ற ஒரு வார்த்தை எடுத்துங்க. இன்னொரு வசனத்தை பாருங்க, விக்கிரகாரன் அந்த வார்த்தை விட்டுருங்க. பில்லிசூனியம் அதை விட்டுருங்க. பகைகள், நல்லா புரிஞ்சுங்க. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், இது எல்லாமே என்னங்க? சமாதான குலைச்சல் உண்டு பண்ணுகிற காரியம். இது எல்லாமே சமாதானத்துக்குன்னா ஆப்போசிட் வார்த்தை, சமாதானத்தை குலைக்கிற ஒரு வார்த்தை. அதுதான் என்னது? மறுபடியும் சொல்ற பிறகு பகைகள், விரோதங்கள், தேவையில்லாத ஒருத்தமையில வைக்கிற வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். இது எல்லாமே உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்துன்னு சொன்னாக்கா சண்டை நமக்கு நல்லாவே புரியும். இன்னொன்று அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்துனாக்கா கோபம். ஒரு குடும்பத்தில் சண்டை எதனால் வருதுங்க? ஒரு குடும்பத்தில் சண்டை எதனால் வருது? ஒரு விஷயம் நடக்கும், அதில் என்ன பண்ணுவாங்க? அந்த விஷயத்து நிமித்தம் கோபப்படுவாங்க. கோபம் என்ன பண்ணுங்க வரும்? கோபம் சண்டையா மாறும். அப்போ சமாதானத்துக்கு ஆப்போசிட் வார்த்தை என்னது? சண்டை இல்லையா? அதாவது இத்தனையும் சொல்லலாம் கூட. விரோதம் சொல்லலாம், அதாவது வைராக்கியம் சொல்லலாம், கோபம் சொல்லலாம், சண்டை சொல்லலாம், பிரிவினை சொல்லலாம், மார்க்க பேதம் எல்லாமே வரும் இல்லையா? அப்போ சமாதான குலைச்சல் உண்டு பண்ணுறது எதுங்க? இது இந்த கிரிகளை மட்டும் இருந்து சொன்னாக்கா நம்முடைய என்ன இல்லைன்னு அர்த்தம்? சமாதானம் இல்லை. இன்னொரு வார்த்தை வாசிக்கலாமே உங்களுக்கு புரியுற மாதிரி. யாக்கோபு 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல செயல்களும் உண்டு. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, கலகம், சண்டை எப்படி வருதுங்க?
இங்கே இருக்கிற விஷயத்த அங்கே சொல்கிறது. நீ உண்மையாக கூட சொல்லு, ஆனால் அது என்னது இந்த புராணத்தில் ஒருத்தர் பேரே இதுதான். யாரு? நாணத்துக்கு பேர் என்னதுங்க? கலகக்காரர். போய் என்ன பண்ணுவாரு? கோல் முட்டி விட்டுருவாரு. இந்த கலகத்துக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. தீமோத்தேயு சொல்லுவாரு அவதூறு. பிசாசுக்கு பேர் இருக்குது. பிசாசுக்கு பேர் சொல்லுங்க பார்ப்போம். சாத்தானுக்கு பேர் உண்டு. சாத்தானுக்கு பேர் சில அடைமொழி சொற்கள் உண்டு. என்னது? பொய்யன். பொய்க்கு பிதா. சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். பொய்க்கு பிதா, அப்புறம் பொய்க்கு அப்பா. பொய் தான் இப்போ என்னது? குழந்தை. பொய் தான் குழந்தை. பொய்க்கு அப்பா சாத்தான். அப்போ பொய்க்கு அம்மா யாரு? ஏங்க, ஒரு அப்பா ஒரு அம்மா சேர்ந்தா தான் என்ன பண்ண குழந்தை உண்டாகும். அப்போ பொய்க்கு அப்பா யாரு? பொய்க்கு அப்பா யாரு? பேரே அவனுக்கு பொய்க்கு பிதா இல்லையா? பொய்க்கு அப்பா யாரு? நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். பொய்க்கு பிதா இல்ல, நல்லா கவனிக்கணும். பொய்க்கு பிதா யாரு? சாத்தான். இந்த பொய் பிறகுன்னு சொன்னாக்கா அம்மா இருந்தாதான் பிறக்கும். அம்மா யாரு? என்ன சொல்றீங்க? நாம தான் அம்மா. பிசாசுக்கு நம்ம மனைவியா மாறினா பொய்யே பிறக்கும். பொய்க்கு அப்பான்னு சொன்னா பொய்க்கு அம்மா யாரு? ஒரு பொய் பிறகுதுனாக்கா அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுடுங்க? பொய் சாதாரண நினைக்காதீங்க. நம்ம பிசாசுக்கு கொண்டாடியா மாறிடுவோம், மனைவி ஆயிடுவோம். அதான் பொய்க்கு பிதா என்றதுக்கு அர்த்தம். நம்ம சாதாரணமா என்ன பண்ணிடுறோம்? சாதாரணமா சொல்லிடுறோம். ஏன்னா அவனை ஏற்கனவே திருமணம் பண்ணிட்டோம். நம்ம ஆண்டவர் அவர்கிட்ட திருமணம் பண்ண வச்சிருக்கிறாரு. நம்ம யாரும் திருமண ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறோம்? நம்ம எல்லாரும் யாரும் ஒப்பந்தம் பண்ணிச்சிருக்க திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிறோம். அப்ப நம்ம போய் பேசணும். இப்ப யாரும் கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்கணும் அர்த்தம்? பிசாசு கூட ஒப்பந்தம் இல்லை, திருமணம் ஆயிடுச்சு. மனைவி நாம நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறோம். அவருக்கு புருஷனா, அவருக்கு மனைவியாக அவர் நமக்கு புருஷனா இருக்கிறாரு. ஒரு நாள் ஆவிக்குரிய குழந்தை பிறக்கும். ஆனா இப்போ நம்ம கிட்ட இருந்து பிறகு என்னதுங்க? பொய் பிறகுன்னு சொன்னாக்கா நம்ம இடத்துல ஒரு குழந்தை பொய்ன்ற குழந்தை வருதுன்னு சொன்னாக்கா நம்ம யாரா இருக்குன்னு அர்த்தம். ஆனால் தான் அவனுடைய பேர் என்னதுங்க? பொய்க்கு பிதா. இன்னொரு பேர் சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு பேர் திருடன். சரி, அதை விடுங்க. நான் 2-3 இது மட்டும் நான் அதை யோசித்து வந்துருக்கேன். இன்னொன்று குற்றம் சாட்டுகிறவன். இன்னொரு பேர் என்னதுங்க? குற்றம் சாட்டுகிறவன். திருடனுக்கும் சொல்லலாம், விளக்கு சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் தியானிக்கல, இந்த 2 தான் யோசித்தேன். குற்றம் சாட்டுகிறவன் அவனுக்கு வேலை என்னங்க? யாரும் எதையாவது சொல்லிட்டு இருக்கிறது தான் பேர். அவன் பேரு அதான். சாதாரண பேர் என்னதுங்க? யாராவது எதையாவது சொல்லிட்டே இருக்கணும். அது யாருக்கு? அது யாரு? அது அப்ப நாம் சொல்றோம் நம்ம யாரு? யோசிக்கிறது கிடையாது. கலகம். அப்ப அங்க இப்படி கலகம் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்படி குற்றச்சாட்டிட்டு இருக்கும்போது, அங்க சமாதானம் இல்லாத எப்படி வாசம் பண்ணுவாரு கடவுளை? எப்படி நம்ம தேவனுடைய வீடாக இருக்க முடியும்? யோசித்து இருக்கிறோமா எதுக்காக? இது கேட்கறதுக்குன்னா எப்படியா இருக்குது தெரியலங்க. நம்ம சிந்திக்கணுங்க. இன்னைக்கு தேவனுடைய வீடாக மாறி நம்ம வேலை போகணுங்க. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல். 2வது சமாதானம். சமாதான பிரச்சனை உண்டு பண்ணுற காரியத்தை கோபம், சண்டை, வைராக்கியம், விரோதம், பகை, கலகம். இங்க பார்த்தா என்னதுங்க? வைராக்கியம், விரோதம் எங்க உண்டு? அங்க என்ன உண்டு? இல்ல கலகம்.
வைராக்கிய விரோதம் எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்குதுங்க? கலகமும் சகல துச்சைகளும் இருக்கிறது. கலத்தை விட்டுறீங்க, துச்சைகள் சொல்றீங்க, அங்கே என்ன இருக்குது? கலகம் இருக்குது பாருங்க. அப்போ இந்த கலகத்துக்கு இன்னொரு பேர் தான் என்னதுங்க? குற்றம் சாட்டுகிறது. நான் உங்களுக்கு புரியுமா சொல்றேன் பாருங்க. இப்போ செக்கினா தான் எனக்கு கோச்சிக்காரு. செக்கினா வந்து என்ன பண்ண சொன்னாக்கா ஷீலாவை பற்றி தப்பா சத்தியகிட்ட சொல்லுது. செக்கினா ஷீலா பற்றி என்ன பண்ணுங்க சொல்லுது. எனக்கே குழம்பா இருக்குது. என்ன சொல்லணும்? ஷீலா பற்றி தப்பா சொல்லுது. இப்போ சத்யா என்ன பண்ணுது சொன்னாக்கா அது 4 பேர்கிட்ட சொல்லுது. இப்படியா எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க. காக்கா வாந்தியாட்டான்னு ஒரு கதை ஒன்று தெரியுமா? இல்லையா? தெரியாதா? காக்கா வாந்தியாட்டான் அந்த கதை தெரியுமா? அவன் சாதாரண ஒரு வாந்தி எடுத்தான் சொல்லி கடைசியா அவன் கருப்பா எடுத்தான், அப்படி கட்டையா எடுத்தான் சொல்லி கடைசியா காக்கா வாந்தி எடுத்தான்னு அங்கே வந்து முடியுமா? அதுக்கு பேர் தான் காக்கா வாந்தி. இப்போ கதை, இந்த கதை கேட்டுருக்கீங்க நீங்கள்? நான் கேட்டுக்கிறேன், சின்ன பிள்ளைய நான் கேட்டுக்கிறேன். ஒரு வார்த்தையை ஒருத்தரோட சொல்லி இன்னொருத்த சொல்லி இப்படி போச்சுன்னா கடைசியா அது வேற மாதிரி வந்து முடிஞ்சிருக்கும். சரி, இப்போ 2 பேர் விஷயத்தை பார்ப்போம். ஷீலா பண்ணது தப்பு தான், அது தப்பு இருக்குதான். செக்கினா ஷீலா பற்றி சொன்னது கரெக்டு தான். ஷீலா இப்போ என்ன பண்ணுது சொன்னாக்கா நேராக போய், ஆண்டவரே இன்னைக்கு நான் எப்படியே கத்துடைய வார்த்தை இன்னைக்கு வந்தது ஆண்டவரே, பிரசங்கம் பண்ணாங்க ஆண்டவரே, நான் குத்தப்பட்டுட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேடுது. அது 2 விதமான பாவம் இருந்து வச்சுக்கோ. ஒருத்தர் ஒரு வேலை யார்கிட்டாவது சார்ந்திருந்தாக்கா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு கத்தடி மன்னிப்பு கேது. இல்லை கத்தருக்கு அவங்க மட்டுமே தவறுன்னு சொன்னாக்கா அதிகமாக வெளியில் தெரிஞ்சு யார் எப்படி தெரியும்னு சொன்னாக்கா தனிப்பட்ட விஷயத்தில் இருக்கிற பாவம் தெரியாது. எந்த பாவம் தெரியும்? இன்னொருத்தர் யாரும் பண்ணாதான் அந்த பாவம் வெளியே தெரியும் இல்லையா? அப்போ 2 பேர் சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க. இந்த பாவம் என்ன பண்ணுங்க? முதல்ல அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்போ ஷீலா என்ன பண்ணுறாங்க? நேராக போகிறாங்க. சரி, உதாரணத்துக்கு அவங்க சேதுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருதுன்னு வச்சிங்களேன், அது இவங்களுக்கு தெரிய வருது. இதை பற்றி இவங்க கலந்து பண்ணிட்டு வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? என்னை மன்னிச்சிருங்க, நம்ம சமாதானமாக சந்தோஷமாக வாழுங்க சொல்லி ஷீலா போய்ட்டு அவங்க வீட்டுக்காரருக்கு போய் மன்னிப்பு கேட்டுது. ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் வாழணும் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ என்ன ஆகிட்டாங்க? அவங்க கத்திரத்தில் சமாதானம் ஆகிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேர் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது காக்கா வாந்தியா போயிடுச்சு. இவங்க என்ன பண்ண முடியும்? ஆனால் தான் சொல்றாரு ரோமர் 2ஆம் அதிகாரத்தில், யாரை குற்றவாளி என்று என்ன பண்ணாதீங்க, தீர்க்காதீங்க, நீங்க குற்றவாளி ஆயிடுங்க. இது சாதாரணமாக வார்த்தை எடுத்துட்டு சாதாரணம் படிச்சுட்டு போறதுனால தான் அதை பற்றி அறிவு இல்லாமல் நம்ம இருக்கிறோம். குற்றவாளி ஆயிடுவோம். இது சாத்தோட மிக தந்திரமான ஆயுதம். அது அவனுக்கு பேர் குற்றம் சாட்டுகிறவன், கலகக்காரன். இதை ஒரு வார்த்தையை சொல்லி அது மருவி எங்கே போய் நிற்கும். அவன் நீ யாரை பற்றி எதை சொன்னியோ அவன் ஒப்பரவாயிடுவான் கடவுள்கிட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லிக்கொள்ளணும், என் வாழ்க்கையில் யாரை பற்றி எதையும் இப்படி கலகம் ஊட்டுவனாக சண்டையை உற்பத்தி பண்ணுவனாக நினைவக்கூடாதுங்க. ஒரு நாள் இருக்கக்கூடாது. இது அவனுடைய பெயர், அது அவனுக்குரியது. அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவனுடைய செயல்பாடு நம்மகிட்ட இருக்கிறது என்ன பண்ண முற்றிலுமா அழிச்சு போடணும். நம்ம யாராக இருக்கணும்? நம்ம தேவனுடைய வீடாக இருக்கிறோம். இந்த வீட்டில் முதலாவது என்ன இருக்கணுங்க? மனதில். 2வது என்ன இருக்குங்க? சமாதானம் இருக்கணும்னு சொன்னாக்கா இப்படிப்பட்ட கிரியை நம்மளை விட்டு முற்றிலுமாக அழிச்சு விட வேண்டும், முற்றிலுமாக தூக்கி போட வேண்டும். சமாதானம் கொஞ்சம் பண்ணுகிற எந்த ஒரு விஷயமும் தூக்கி எறியணும். பகை விரோதங்கள் வைராக்கியம் பகை இதெல்லாம் தூக்கி போடணும். யார் மேலே அந்த இப்போ இன்னொரு அதே கதையில் சொல்கிற பாருங்க, அதே கதையில் சொல்கிற பாருங்க. இப்போ கேட்குற அதே சத்யா, அம்மா இங்கே வா, செக்கினவா, ஏன் அவங்க பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறேன், வேண்டாம் நம்ம என்ன பண்ணுவா முட்டி போட்டு ஜெபிக்கணவா சொல்லிட்டாக்கா அவங்க அப்போவே என்ன பண்ணப்பட்டாங்க. இப்போ இவங்க செக்கினவா ஆதாயப்படுத்திட்டாங்க. அவங்க ஜெபிக்கலாம், ஏன் அவங்கள பற்றி சொல்லிட்டு இருக்கோம், அவங்களுக்கு நம்ம ஜெபிப்போவா சொல்லிட்டா இங்கேயே முடிஞ்சிடும். இந்த ஜெபத்தை கேட்டு கத்த நீங்கள் அப்படியே ஆண்டவர்கிட்ட கூட ஒரு வேலை, ஆண்டவரே நான் அவங்கள பற்றி சொன்ன தப்பு தான் சொல்லி செக்கினா என்ன பண்ணுறாங்க ஒன்று. ஆனால் எல்லாரும் இப்படி சொல்லும்போது கேட்குறவங்க இப்படி எல்லாரும் இல்லையே. அப்படியா? அதுக்கு காது மூக்கு வச்சு ஒரு பொம்மையை உருவாக்கி என்ன பண்ணுறாங்க, பெருசாக்கி வைக்கிறாங்க.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெரியமானவர் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். ஒரு சீஷனுக்கே சமாதானம் பண்ணுகிற வீட்டில் தான் அவர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அங்கே இருக்காதுன்னு, சமாதானம் இல்லைன்னு அங்கே இருக்கான்னு சொல்கிறார். அப்போ தேவன் என்ன பண்ண மாட்டார்? ஒரு நாளும் சமாதானம் இல்லாத வீட்டில் இருக்கவே மாட்டார். நம்ம சமாதானம் பண்ணுறதா இருக்கிறோமா? நம்ம தேவனுடைய வீடாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேரம் இல்லாததுனால நான் இதோட நான் முடிக்கிறேன். நான் இன்னொரு தலைப்புகளை போகிறேன், நான் முடிக்க பார்க்குறேன். மழையில் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கீங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முன்பே நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? ரெண்டு வசனத்தை விட்டுட்டேன், அதை நான் பார்த்தேன், சொல்லலாமா என்னன்னு சொல்லி நேரம் இல்லாததுனால சரி வேண்டாம், அதை விட்டுடுவோம். 1 பேதுரு சொன்னால் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் அப்படி வாசிக்கிறேன். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அதை துவைக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமா இருக்கும்? அல்லேலூயா. மூன்றாவது தேவனுடைய வீட்டில் என்ன நடக்குதுங்க? நியாயத்தீர்ப்பு. முதலாவது தேவனுடைய வீட்டில் என்ன நடக்குதுங்க? மனம் திரும்புதல். 2வது தேவனுடைய வீட்டில் சமாதானம். 3வது தேவனுடைய வீட்டில் நியாயத்தீர்ப்பு. 3வது தேவனுடைய வீட்டில் அதாவது எனக்குள்ளாக என்ன நடக்குதுங்க? நியாயத்தீர்ப்பு. நியாயத்தீர்ப்பு எப்படி நடக்கும்? தன்னைத்தானே நிதானித்து அறியும் போது. நான் எப்போதெல்லாம் தேவனுடைய பிரியமானவர்களை எப்போதெல்லாம் தேவ சமூகத்துக்கு போகிறீங்களோ, இப்போது அதிகமாக நான் சில பேரால் நான் பாதிக்கப்படும் போது நான் அதிகமாக செஞ்ச காரணங்களை அதாவது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடத்தை நான் அதை சித்தாந்தமாக நான் எடுத்துக்கொண்டார். ஒரு காரியம் என்னென்ன காரணம் அவங்களும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். செய்யவும் உபதேசிக்கவும். அப்போஸ்தலர் அடிப்படைகளில் இயேசு குறித்து சாட்சி சொல்லும்போது அப்போஸ்தலர் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த லூக்கா எழுதுகிறார் பாருங்கள், செய்யவும் உபதேசிக்கவும். அதாவது எதை செய்யணுமோ அதை தான் சொன்னார், எதை சொன்னாரோ அதை தான் செஞ்சார். எதையுமே செய்யாத என்ன பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து எதை செஞ்சாரோ அதுதான் என்ன பண்ணாருங்க சொன்னார். இது வேணா நீங்கள் நினைக்கலாம், இது யார் ரஜினிகாந்த் டைலாக்னு நினைக்கலாம். ரஜினிகாந்த் இங்கிருந்த டைலாக் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லையா? எதை நான் சொன்னதை தான் சொல்லுவேன், செய்யறது தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன பாருங்க. இந்த டைலாக் இதுலேருந்து வரலங்க, பைபிள்லேருந்து தான் டைலாக் அங்கே போயிருக்கு தவிர அங்கேருந்து இருந்து வரல. நீங்கள் இந்த டைலாக் சொல்ல நீங்கள் நினைக்க வேண்டாம். வேணா அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் எடுத்துக்கிட்டு வாசிங்க. அவர் செய்யவும் உபதேசிக்கவும் அதான் இருக்குங்க. அவர் எதை செஞ்சாரோ அதை தான் என்ன பண்ணாருங்க உபதேசமாக பேசினார். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு வசனம் உண்டுங்க, நல்லா கவனிங்க. அதாவது ஒருவன் பெரியவனா இருக்குன்னு சொன்னாக்கா, அந்த வசனம் முழுசா தெரியல, அர்த்தத்தை சொல்ற பாருங்க. ஒருத்தவன் பெரியவனா இருக்குன்னு சொன்னாக்கா அவன் கை கொண்டதை எவன் போதிக்கிறானோ அவன் பெரியவனாக எண்ணப்படுவான். எவன் ஒருத்தவன் அதை கற்றுக்கிட்டு அதை கை கொள்ளாம போதிக்கிறான் பார்த்தீங்க, அவன் எல்லாரும் சிறிவன் எண்ணப்படுவான் சொல்லிட்டு படிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வசனம் எங்க இருக்கு சொல்ல, வசனம் அது நான் வசனமாக சொல்லாவிட்டாலும் அதனுடைய அர்த்தத்தை சொல்றேன். ஒருத்தவன் பிரசங்கம் பண்ணிடலாங்க, ஆமா, கை கொண்டு பிரசங்கிக்கிற பெரியவன் என்னப்படுவான். ஆனா அதை கை கொள்ளாம பிரசங்கிக்கிற எல்லாரும் சிறியவன் என்னப்படுவான். தெரியுதுங்களா? இப்ப இங்க கூட நான் கை கொள்ளாம பிரசங்கித்தான் சிறியவனாக இருப்பேன். இதுவே நான் கை கொண்டு போதிச்சா நான் எல்லாரும் பெரியவனாக என்னப்படுவேன். அல்லேலூயா. ஆகினால இங்க பேசுறாங்க, போதிக்கிறாங்க, பிரசங்கம் பண்றாங்க, என்ன பெருசா எடுத்துக்காதீங்க, அங்க ஒண்ணுமே கிடையாது. தெரியுதுங்களா? கேட்கற நீங்க சாதாரணமாக பேச நான் பெரிய அப்படின்னு எடுத்துக்காதீங்க, ஒண்ணுமே கிடையாது. கை கொண்டு போதிக்கிறது தான். அப்போ நீங்க கேட்ட இந்த வசனத்தை கை கொள்ளும் போது நீங்க பெரியவராக இருப்பீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகினால பிரியமானவர்களே நல்லா கவனிங்க, நாம நம்மை நாமே முதலாவது நிதானித்து அறியணுங்க. நம்மை நாமே நிதானித்து அறியணும். நம்மை நாமே நிதானிக்கணும்னு சொன்னாக்கா தேவ சமூகத்துக்கு போய் அதான் சொல்ல வந்தல, ஆமாம் நான் மறந்துட்டு பாருங்க. ஆண்டவரே, இது மூலமாக எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்து என்னென்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரியுங்க. இல்லைன்னா தெரிஞ்சுச்சுன்னு சொன்னாக்கா
இதன் மூலமாக இந்த பாடத்தை எனக்கு கற்பிக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு விரோதமாக எழுப்புகிற அவனுக்கான நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒரு துளி கூட அவங்க மேலே நமக்கு கோவம் வராதுங்க. தெரியுங்களா? நாமே நியாயத்திற்குள்ளாக இருந்தாக்கா யாரு மேலே எந்த விதமான கசப்பு இருக்கவே இருக்காதுங்க. அவன் தானே தேவனுடைய புத்திரன். ஒரு நாளில் தேவ சமூகத்தில் பூர்ண புருஷனாக வந்து நிற்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் தாங்க செஞ்சுட்டு வரேன், வெற்றியை கண்டுட்டு வரேன். என்னைக்கு ஒருத்தர் நான் நியாயத்திற்கு நாங்கள் நிற்கிறேனோ நான் குற்றவாளியாக இருக்கிறேங்க. ஏன்னா இந்த வீட்டில் இருந்து என்ன பண்ணுறங்க, நியாயத்திற்கு தொடங்குகிறது. அப்போ இந்த வீட்டில் நியாயத்திற்கு தொடங்குறதுனால நான் என்னை நானே நான் நியாயத்திற்குமே தவிர வேற யாரும் நான் நியாயம் தீர்க்கக்கூடாது, குற்றவாளியாக நான் தீர்க்கக்கூடாது. நான் யாரை குற்றவாளியை தீர்க்கணுமோ நான் தான் குற்றவாளியாக மாறுவேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மக்கிட்ட குறைபாடுகள் உண்டு, நம்மக்கிட்ட மாற வேண்டிய காரியங்கள் உண்டு, ஆகியவர்கள் கூட இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மளோட பேசலாம். இன்றைக்கு இந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது தேவனுடைய வீடாக நம்ம வெளியே போகணும்னு சொன்னாக்கா நம்மக்கிட்ட இந்த வீட்டில் 3 காரியம். 1 மனம் திரும்புதல், 2வது சமாதானம், 3வது நியாயத்தீர்ப்பு. நாமே நியாயத்தீர்ப்பா. பவுல் சொல்கிறார் ஒரு இடத்த 1 தீமோத்தேயு 1:15 சொல்கிறார் பாருங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து வந்தார் என்று சொல்லுகிறோம், அவைகளிலே பிரதான பாவி நான் சொல்றாரு. எல்லாரை விட பாவி, பெரிய பாவி நான் தான் சொல்றாரு. அவர் யாருமே நீ பாவின்னு சொல்லல. முதலாவது என்ன பண்றாருங்க, தன்னைத்தானே நிதானித்துக் கொள்வது, தன்னைத்தானே நியாயம் தீர்த்துக் கொள்வது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த வீட்டில் எப்போதுமே என்ன இருக்கணுங்க, மனம் திரும்புதல், சமாதானம், நியாய தீர்ப்பு. எல்லாரையும் ஜெபிக்கலாம்.